அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். எம்பிபிஎஸ் அட்மிஷன்ல நம்மளுடைய மாணவர்கள்லாம் அடுத்தடுத்து என்னென்ன பண்றதுன்னு மிகப்பெரிய குழப்பத்தில் நிறைய மார்க் வந்துருச்சு. மற்றவங்க நிறைய மார்க் எடுத்தாங்கன்னு கவலைப்பட்டது ரொம்ப அதிகம். சரியா? ஸோ நமக்கு இப்போ நான் நிறைய தேடுதலில் இறங்கணும். இடையில சின்ன கொஞ்சம் கேப் அப்பப்போ விட்டுறோம். காரணம் உண்மையில் வேலைப்பளு காரணமாக. ஸோ எம்பிபிஎஸ்க்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நாங்கள் தேட ஆரம்பித்தோம். சரிங்களா சார்? இப்போ தமிழ்நாட்டில் இந்த ரேஞ்ச் மார்க் இருந்தால் தான் கவர்மெண்ட் கோட்டால கிடைக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த ரேஞ்ச் மார்க் இருந்தால் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு சார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கான நம்ம சேனலானது நிறைய தேடுதலில் இறங்கி அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை கொடுத்துட்டே இருக்கிறோம். சரிங்களா? அதில் ஒரு சீரியஸஸ் தான் உத்தரப்பிரதேஷ். 2-3 விஷயங்கள் கிளியராக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் எம்பிபிஎஸ் எடுக்கிறீங்க. தமிழ்நாட்டில் படிக்க விரும்புகிறீங்க. தமிழ்நாட்டில் உங்களுடைய மார்க்கு பொருந்தாத சூழ்நிலை வந்தால், சரிங்களா, உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒன்று பாண்டிச்சேரி ப்ரிஃபர் பண்ணுவோம், இல்லை தெலுங்கானா போவோம், இல்லை கர்நாடகா போவோம், இல்லை கேரளா போவோம். எப்படியாவது ஒரு ஸ்டேட்டில் ஒரு மேனேஜ்மெண்ட் கோட்டா வாங்கலாம்னு நினைப்போம். பட் அந்த நெய்பர் ஸ்டேட்டோடைய நாம்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 95% அங்கே இருக்கிற ஸ்டேட் மாணவர்கள், கிட்டத்தட்ட 85% மாணவர்கள் அங்கே இருக்கிற மாணவர்களே கொடுப்பாங்க. வெறும் 15% மேனேஜ்மெண்ட் கோட்டாவை எல்லாரும் எடுத்துக்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டேட்ல ஒரு 425 மார்க்னா அங்கே இதை விட 450 மார்க் ரேஞ்சில் இருந்தால் தான் தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாதிரி கல்லூரிகளில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை அதை பற்றி உங்களுக்கு பெருசாக நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, அதை சம்பந்தமான வீடியோக்கள் எடுக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு எம்பிபிஎஸ் உடைய அதர் ஸ்டேட் கேட்டகரிஸ்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். நானே நேரடியாக போனேன். சரிங்களா? ஸோ ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி முதல்ல பார்த்த மாநிலம் உத்தரப்பிரதேஷ். ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில் முதலிடம் அப்படின்னா அடுத்து மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேஷ் தான். ப்ரைவேட் கல்லூரி, கவர்மெண்ட் காலேஜ் பற்றி நம்ம பெருசாக டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, ப்ரைவேட் காலேஜஸ் மட்டும்தான். ஸோ அங்கே ப்ரைவேட் காலேஜஸ் கிட்டத்தட்ட 25 கல்லூரிகளை நேரடியாக போய் அந்த கல்லூரிகளுடைய குவாலிட்டி, தரம், மாணவர்கள், உள்ளே இருக்கிற பேஷண்ட் ஃப்ளோ, காலேஜில் பிஜி கோர்ஸ் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நிறைய தேடுதலில் இறங்கி கிட்டத்தட்ட 25 கல்லூரிகளில் நம்ம பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு கல்லூரியை பற்றியுமே நம்மளோட யூடியூப் சேனலில் காலேஜோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி அந்த காலேஜ் ரீச் அவுட் ஆகிறது, அந்த காலேஜில் அட்மிஷன் வாங்கணும்னா நம்ம சேனலால் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ண போகிறோம், எல்லாத்தையுமே வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டோ இல்லை உங்களுடைய நண்பர்கள் யாருக்கே தேவைப்படுற கண்டென்ட்டோ கண்டிப்பாக நம்ம சேனலில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 250 மார்க்குக்கு மேலே இருக்கிறீங்களா, அதுக்கான நிறைய வீடியோக்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா எஸ்கேஎஸ். சரிங்களா? ஸோ எஸ்கேஎஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர். எஸ்கேஎஸ் காலேஜ்ன்றது 2023, ஸோ போன வருஷம் ஆரம்பித்த புது கல்லூரி. சரிங்களா? அந்த கல்லூரி எங்கேருந்து பார்த்தோன்னா நமக்கு சென்னையிலேருந்து போகிற மாணவர்கள்னா டெல்லியிலேருந்து மதுரா அப்படின்ற ஒரு லொக்கேஷன். மதுரா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து டுவர்ட்ஸ் ஆக்ரா போகிற வழியில் ஒரு மெயின் பைபாஸில் இருக்கிற ஒரு கல்லூரி. எப்படி ரீச் அவுட் ஆகலான்றதை டிஸ்கஸ் பண்ணோன்னா, மதுரைன்ற ரயில்வே ஸ்டேஷன் அப்படி போகலாம், இல்லை டைரெக்டாகவே நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து ஒரு பஸ் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அவைலபிலிட்டி ஹிந்தியில் நல்லா தெரியும்னா போகலாம், இல்லை ஒரு கேப் புக் பண்ணி போகலாம், இல்லைன்னா மதுரா ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு வரலாம், இந்த மாதிரி. ஸோ அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கல்லூரிகள் இருக்கிறாங்க. அதில் இந்த எஸ்கேஎஸ் கல்லூரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு காலேஜ் எப்படி ரீச் அவுட் ஆகிறது அப்படின்னா, இங்கே இருக்கிற மாணவர்கள் டெல்லி போங்க, அங்கேருந்து ரீச் அவுட் ஆகும். ஓகே, ரைட், அதுக்கான சொல்லிட்டோம். காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா, காலேஜில் மெடிக்கல் சம்மந்தமாக ஒரு 3 கோர்ஸ் வச்சுருக்கிறாங்க. காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பழைய பில்டிங், கிட்டத்தட்ட நிறைய ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய நாங்கள் பார்த்தது நிறைய ஃபெசிலிட்டிஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கிற கல்லூரியாக இருக்குது. சரிங்களா? அதை பார்த்தோம். நிறைய மாணவர்கள் லாஸ்ட் இயர் 100% சீட் ஃபில் ஆகிருக்கு. எல்லா மாணவர்களும் அந்த காலேஜை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்திருக்கிறாங்க. அந்த காலேஜ் கேம்பஸ்லேயே நீங்கள் எம்பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் ஆயுர்வேதா சீட்டு, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா ஃபார்மசி ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கல்லூரியுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார் என்ன ஃபீஸ் வரைக்கும் வாங்குறாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே உத்தரப்பிரதேஷ் பொறுத்தவரை ஸ்டாண்டர்டாக கொடுக்குறது 3 கண்டென்ட்: டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மிஸ்கலனஸ் ஃபீஸ். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் டெபாசிட், ரீஃபண்டபிள் டெபாசிட், இந்த 4 மட்டும் எப்போதும் இருக்கும். செகண்ட் இயர்லேருந்து 3 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் யூபி ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தின கவுன்சிலிங்கில் இந்த கல்லூரிக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபிக்ஸ் பண்ணது 12,14,683 ரூபாய். சரிங்களா? இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக ஃபிக்ஸ் பண்ணாங்க.
ப்ளஸ் அவங்களோட ஹாஸ்டல் ஃபீஸு 1.5 லேக்லேருந்து 1.75 வரைக்கும் இருக்குது. ஹாஸ்டல் ரூம் நானே போய் பார்த்தேன். ஸோ அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிலாம் பார்த்தோம், எல்லாமே ரெனோவேட் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் செக்யூரிட்டி டெபாசிட் 1 டைம் டெபாசிட் 3 lakhs, அது ரீஃபண்டபிள் ஆஃப்டர் கோர்ஸ் கம்ப்ளீஷன். அதே போல் மிஸ்கெலனஸ் ஃபீஸ் 85,200 ரூபாய். அது ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கட்டணும், 5 வருஷம் கட்டணும். இதில் மிகப்பெரிய ஒரு என்னன்னா, தமிழ்நாட்டில் நிறைய கல்லூரிகள் 5 வருடம் தான் ஃபீஸ் வாங்குறாங்க. ஆனால் இங்கே இந்த கல்லூரியில் 4 வருஷம், அதுக்கப்புறம் 6 மாதம் ஃபீஸ் தான் வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒவ்வொரு கல்லூரியுமே உட்காந்து நாங்கள் பேசினப்போ எனக்கு சொன்ன விஷயம் இதுதான். ஸோ அவங்க ஒரு பிரிண்டட் ஃபார்மேட்டில் கூட கொடுத்தாங்க. ஸோ அதனால் 4,50,000, அதாவது 4.5 இயர்ஸ்க்கு தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் we have to complete the hostel fees, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபீஸ் இதெல்லாம் கட்டணும். சரிங்களா? கோர்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த 3 lakh ரீஃபண்டும் கொடுத்துருவாங்க. இது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ சார் இந்த காலேஜ் சொல்லிட்டீங்க, எனக்கு எப்படி சார் கிடைக்குமா, என்னோட மார்க் வந்து இந்த ரேஞ்சில் கிடைக்குமா சார்னா, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனலைசிஸ் ஒரு 280லேருந்து 300 மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த கல்லூரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கல்லூரியை பற்றிய தகவல்கள், இதை எப்படி நான் அப்ரோச் பண்ணுறது, இந்த கல்லூரியில் நோடல் ஆஃபீஸர் யார், அதே போல் நான் எப்படியே ரீச் பண்ணணும், அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸ் வேணும், சப்போர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போங்க, என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும், தொடர்பு கொள்ளுங்கள். என்னால் எடுக்க முடியலன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த கல்லூரியோடைய நான் தகவல்கள் கொடுக்கலாம். என்டையர் டியூஷன் ஃபீஸ் கிட்டத்தட்ட ஒரு 14லேருந்து 15 லட்சம் ரூபாயில் இன்க்ளூடிங் ஹாஸ்டல் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு கல்லூரினா அது உத்தரப்பிரதேசில் இருக்கிற கல்லூரிகள் தான். அதில் 25 கல்லூரிகளையும் வரப்போகிற வீடியோக்களில், அடுத்தடுத்த வீடியோக்களில் கல்லூரியோட தரங்கள், பிளேஸு, லொக்கேஷன், ரீச் அவுட் எல்லாத்தையும் பற்றியும் பார்க்கலாம். அது இல்லாமல் அதை எப்படி அட்மிஷன் வாங்குறதுன்றது நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? இங்கே இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் மார்க் அடிப்படையில், கல்லூரி அடிப்படையில் நிறைய விஷயங்கள் எம்பிபிஎஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். நம்ம சேனலும் அதுக்கான உதவிகளை செய்ய போகுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் எப்படின்னா, நிறைய மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 550 மார்க்கு எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. சொல்லப்போனால் என்ன மார்க் எடுத்தாலும் பிரச்சனை. சார் 625 மார்க் சார், கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்குமான்ற கேள்வியிலேருந்து, சார் எனக்கு ஸ்டான்லியில் மட்டும் கிடைக்குமா சார் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அந்த மாதிரி தான். ஸோ கட் ஆஃப் சம்மந்தமாக நிறைய சொல்ல உங்களோட ஐடியாக்கள் நல்லா பிரதிபலிக்கலாம். பட் அது கொஞ்சம் நெகட்டிவாகவும் போகுது. சரிங்களா? நெகட்டிவ் மீன்ஸ் எப்படின்னா, நமக்கு துல்லியமாக ஒரு சரியான தகவல்கள் இல்லாமல் ஒரு கட் ஆஃப் மார்க்கை ப்ரிடிக்ட் பண்ணுவது அந்தளவுக்கு சரியாக எனக்கு தோணலை. ஸோ கட் ஆஃப் மார்க்கும் இதுவும் அப்படின்னு சொல்றதை விட, இந்த கவர்மெண்ட் கோட்டால கிடைக்குமா கிடைக்காதா, இந்த கம்யூனிட்டிக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற இன்ஃபர்மேஷனை நான் வந்து கண்டிப்பாக சில தகவல்கள் வர வர வந்து ஒவ்வொரு கல்லூரிக்குமே, மெடிக்கல் காலேஜுக்குமே கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய மார்க் இல்லைன்றதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் சில விஷயங்கள் இந்த வீடியோக்களை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த கோர்ஸுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ், இந்த கோர்ஸுக்கு ஈக்குவலான ஆல்டர்னேட்டிவ் எது சார்? எம்பிபிஎஸ் ஈக்குவல் எதுவுமே கிடையாது. ஸோ ஈக்குவல் கோர்ஸ் கிடையாது. ஸோ வி ஹாவ் அ லைட் லாங்கர் ஃபினான்ஷியல் பொட்டன்ஷியல். இங்கே இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ்னா 20,000 தான் செலவு. அந்த மார்க் நமக்கு மீட் அவுட் ஆகுமான்னு பார்க்கணும். ஒரு பிரைவேட் காலேஜ்னா கவர்மெண்ட் கோட்டா 4.5, மேனேஜ்மெண்ட் கோட்டான 13.5, இன்னரை கோட்டான 21.50. இதில் எல்லாத்துலேயுமே ஒரு 4 லட்சம் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் இங்கே இருக்கிற சினாரியோ. அப்போ உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணம் 19 லட்சமா 25 லட்சமா உங்களால் செலவு பண்ண முடியுமா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி 25 லட்சம் கட்ட முடியுமா, இந்த மாதிரி எல்லா அனலைசிஸுமே உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ அது மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் ஃபண்டு பொசிஷனாக பார்த்துட்டு தான் நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பொருந்தலை, சார் என்னால் 18 லட்சம் கட்ட முடியாது, இல்லை சார் எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நம்மளோட மார்க் பொருத்தம் இல்லாத சூழ்நிலை இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் வந்து அதர் ஸ்டேட்டை பற்றி யோசிக்கலாம். இல்லை அப்ராடு ஃபாரின் கண்ட்ரியில் போய் படிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இறங்கலாம். அதற்கும் நம்ம சேனலானது நானும் மிக மிக எல்லா விதமான சப்போர்ட்டும் அப்ராட் அட்மிஷனுக்கும் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 கண்ட்ரி வந்து நம்ம வழி நடத்துகிறோம். அந்த கல்வியில் எப்படி டைரெக்டாக அட்மிஷன் வாங்குறதுன்றதையும் வழி நடத்துகிறோம். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஃபினான்ஷியல் பொட்டன்ஷியலோடைய அவேர்னஸ் தெரியாமல் நீங்கள் எப்போதுமே டிசிஷன் எடுக்காதீங்க. அதர் ஸ்டேட்டு, அப்ராடு, இது 2 தான். இதெல்லாம் தாண்டி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து இப்போவே நீங்கள் ஒருவேளை எனக்கு இந்த ஃபினான்ஷியல் மேட்டரால் அப்ராடு போகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதர் ஸ்டேட் போகிறதுல படிக்க சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இந்த மாதிரிலாம் உங்களுடைய டிசிஷனாக இருந்துச்சுன்னா ரிப்பீட்டர்ஸ் வில் பி பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அது எல்லா மாணவர்களுக்கும் பொருந்தாது.
உங்களுடைய சூழ்நிலைன்றது எனக்கு தெரியாது. இது ஒரு சில மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பொருந்தும். அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பிளானையும் உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுங்க. சந்தேகங்களோ உதவிகளோ தேவைப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக கூப்பிடுங்க. எப்போ வேணாலும் நான் கூட இருந்து சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனலில் ரெகுலராக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.